அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழகம் வருவதையொட்டி அறிக்கை வெளியிட்ட மோடி ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்று கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின் என்டிஏ துரோகங்களை தமிழகம் எண்ணி பார்க்கிறது என்ற தலைப்பில் மோடியிடம் 10 கேள்விகளை கேட்டார். தேர்தல் நேரம் மட்டும் தமிழகம் வரும் மோடி அவர்களே, தமிழகத்துக்கு தர வேண்டிய கல்வி நிதி எப்போது வரும்? பாஜக முகவர் போல் செயல்படும் கவர்னர் அராஜகம் எப்போது முடிவுக்கு வரும்? தமிழ் பாசத்தில் தமிழர்களை மிஞ்சியதாய் காட்டிக்கொள்ளும் உங்கள் அரசிடமிருந்து தமிழுக்குரிய நிதி ஒதுக்கீடு எப்போது வரும் என்பது உட்பட 10 கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்நிலையில் மோடியிடம் கேள்வி எழுப்பிய ஸ்டாலினை தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை விளாசியுள்ளார். அவரது அறிக்கை: திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் 10% கூட முழுமையாக நிறைவேற்றாமல் நாளொரு நாடகம் நடத்தி கொண்டு நாட்டு நடப்பு என்னவென்றே தெரியாமல் யார் எதை எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே கிளிப்பிள்ளை போல ஒப்பிக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, PMஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் கொண்டு வருவோம் என்று கடிதம் மூலமாக தெரிவித்துவிட்டு பின்னர் அந்தர்வல்ட்டி அடித்தது ஏன்? நிறைவேற்றாத திட்டத்துக்கு நிதி எப்படி ஒதுக்குவார்கள்? தொகுதி மறுவரையறை மூலம் தென் மாநிலங்களில் எந்த தொகுதியும் குறைக்கப்படாது என்று 1 வருடம் முன்பே மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்லிவிட்டார். உங்களுக்கு செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கம் இருக்க வாய்ப்பில்லை, உங்களுக்கு எழுதி கொடுப்பவர்களுக்குமா இல்லை? தமிழக சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கும்போது கவர்னர் உங்களுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? உங்கள் நிர்வாக தோல்விக்கு கவர்னரை குற்றம் சொல்வதை எப்போது நிறுத்துவீர்கள்? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல் இருக்கிறீர்கள். மத்திய அரசு இப்போது 125 நாட்களாக உயர்த்திவிட்டது. இனிமேல் அந்த திட்டத்தில் ஊழல் செய்ய முடியாது என்ற இயலாமை உங்களை இப்படி புலம்ப வைத்திருக்கிறது. எய்ம்ஸ் கட்டுமானம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. வேங்கை வயலுக்குத்தான் நீங்கள் போகவில்லை, மதுரைக்கு சென்று பார்த்திருக்கலாமே. உங்களை யார் தடுத்தார்கள்? நீங்கள் விரும்பவில்லை என்றாலும் இந்த வருடம் மதுரை எய்ம்ஸ் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்போம் என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நினைவில் இருக்கா? குறைந்தபட்சம் ஒரு செங்கல்லாவது வைத்தீர்களா? இயற்கை பேரிடர்களுக்கான நிதியை மத்திய அரசு விடுவித்து விட்டது. 5000 கோடி ரூபாய் செலவு செய்தும் வருடந்தோறும் சென்னையை வெள்ளக்காடாக மாற்றுவதே உங்கள் சாதனை. கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வேண்டுமென்றே உங்கள் அரசு தவறான DPRஐ வழங்கியது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? திருத்தம் செய்யப்பட்ட DPRஐ மீண்டும் சமர்ப்பிக்க எண்ணம் இருக்கிறதா இல்லையா? கீழடி ஆய்வறிக்கையை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல மேலும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை மத்திய அரசு கேட்கிறது. அவற்றை கொடுக்க என்ன தயக்கம் உங்கள் அரசுக்கு? நீட் தேர்வை தமிழக மக்கள் எதிர்க்கவில்லை. ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் ஒரு வரப்பிரசாதம் என்பதை ஆண்டுதோறும் மருத்துவ கல்லூரிகளில் இணையும் எளிய பின்புலம் கொண்ட பெற்றோர்கள் கூறுவார்கள். மருத்துவ கல்வி இடங்களை விற்று இத்தனை ஆண்டுகாலம் பல கோடி ரூபாய் சம்பாதித்த திமுக கும்பலுக்கு மட்டுமே நீட் தேர்வு கசக்கிறது. ஒரு காலத்தில் தங்களுக்கு பிடிக்காதவர்கள் குறித்து பொது கழிவறைகளில் கரித்துண்டால் எழுதி அற்ப சந்தோஷப்படும் மோசமான பழக்கத்தை AI காலத்திலும் தொடராதீர்கள். இனியாவது மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஸ்டாலினை விளாசியுள்ளார் அண்ணாமலை.